Hi friends, welcome to bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைனிங் ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி இந்த பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்ணனும்னு ஒரு வீடியோவாவே போட்டுருக்கேன். அதை நீங்க பார்த்துட்டு வந்து இப்போ இத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் பீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வெட்டணும். இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பேட்டர்னை இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கில் வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து க்ளோஸ் சைடு வந்து நம்ம பக்கமாக இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் பார்த்து நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம பீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டர்னை பேக்கில் நெக்கு வந்து ஓப்பனில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனில் பேக் சைடு வச்சுக்கலாம். க்ளோஸ் சைடு வேணும்னா நீங்கள் இப்படி தான் க்ளோஸ் சைடில் தான் நெக்கு வந்து போடணும். ஆம்கோலை விட எப்போவுமே நெக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டு இது பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வைக்கணும். ஸ்லீவ் வந்து கீழே வந்து நான் ஓப்பன் சைடில் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பட்டி வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். ரெண்டு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளியும் வச்சுக்கலாம். இப்படி இப்போ இது இன்னொரு பட்டி வந்து நம்ம இந்த சைடில் வந்து வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து நம்ம பேட்டர்ன் போடுறப்ப நீங்கள் என்ன கவனிக்கணும்னா இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் எப்போவுமே வைங்க. இப்போ எனக்கு அப்படி இல்லை. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வரைய போகிறேன். இதில் நீங்கள் வரைகிறப்போ இந்த நாட்ச் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒட்டியே வரைங்க, தள்ளி வரைய வேண்டாம். ஆல்ரெடி இந்த தைக்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ சேம் அதே பேட்டர்னை நம்ம இதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பட்டி பீஸில் உள்ளே வைக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி வைப்போம் இல்லையா, அந்த பட்டிக்கு நான் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்க போகிறேன். ஏன்னா வந்து நம்ம மெயின் பட்டி வந்து பெருசாக எடுத்துட்டோம். இது 1/2 இன்ச் கம்மியாக எடுக்க போகிறேன். ஏன்னா கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால். ஓகேங்களா? இப்போது நான் இதை வச்சு மார்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு பட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பட்டி வெட்டியாச்சு. பேக் சைடு வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பட்டி, இது செகண்ட் பட்டி. இந்த இடத்துல வந்து நம்ம கொக்கி பீஸுக்கும் கிராஸ் பீஸும் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
நம்ம பேக்கில் ஃபஸ்ட்டு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து இந்த இடத்துல சைடில் சென்டரில் ஒரு நாச் இருக்குது, அதை போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு சைடில் வந்து நெக்குக்கிட்ட ஜாயினிங்காக இருக்கும், அதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு அதுக்கும் ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம மார்க் பண்ணுறது எப்போவுமே ராங் சைடு, நம்ம ராங் சைடில் தான் தப்போம். அதனால் அதையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மூணாவது ஸ்லீவு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேயும் சென்டர் நாச் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு ஃப்ரண்ட் நாச் வந்து போட்டுக்கலாம். இது வந்துக்கு அளவு கிடையாது, இதுதான் ஃப்ரண்ட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பட்டி வந்து செகண்ட் பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொக்கி பீஸுக்கும் பட்டி பீஸும் வந்து நம்ம கொக்கிக்கும் நெக் பீஸுக்கும் நம்ம வெட்ட போகிறோம். கொக்கி பீஸ் வந்து 1.5, பட்டி பீஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இது லாஸ்ட்டாக தைக்கிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு வெட்டிக்கலாம். கிராஸ் பீஸ் வெட்டிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து 1.5 இன்ச் இருக்கும். 1.25 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இந்த ஸ்கேல் இருக்கும். நான் அந்த ஸ்கேலோட அளவே நான் எப்போவுமே எடுத்துப்பேன். அவ்வளோதான். கிராஸ் பீஸும் வெட்டி முடிச்சாச்சு. சேம் நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுமாரி தான் லைனிங் ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணணும்னு காட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு என்னெல்லாம் வெட்டுவோமோ அதெல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இனிமேல் வந்து நம்ம வெட்டியிருக்கோம்ல மெயின் லைனிங் கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து மெயின் துணியில் வந்து வெட்டணும். இதை பேட்டர்ன் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். கிளாத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்க்கணும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். டார்க்காக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கெட்ட பக்கம். இது மேலே தான் நம்ம வந்து கிளாத்தை வச்சு போட. கிளாத் வந்து நம்ம ரைட் சைடு மேலே இருக்குது, ராங் சைடு வந்து உள்ளே இருக்குது. அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஏனாந்தானான்னு இருக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து க்ளோஸ் சைடு நம்ம எப்போ எங்கே வெட்டினாலும் க்ளோஸ் சைடு வந்து நெக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பீஸ்லேயே நமக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சிடணும், கொக்கி பீஸ் எடுத்து வச்சுருங்க, சின்ன பட்டியிலேயே சின்ன சைஸ் பட்டியே எடுத்து வச்சுருங்க. இந்த மூணுமே நமக்கு இப்போ தேவைப்படாது. அதனால் அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே வந்து ஏனாந்தானான்னு இருக்கக்கூடாது, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பீஸு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸு போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் போடுறப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து துணி வந்து ஏனாந்தானெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு ஒன்று போல் எடுத்துட்டு போடுங்க. அடுத்தது பட்டி, சரிங்களா? பட்டியை நான் இப்படி வச்சுருக்கேன். இல்லை இன்னும் இதை நான் இழுத்துட்டு கரெக்டாக வச்சுட்டு கூட நம்ம பட்டியை போட்டுக்கலாம். குந்தாணி இப்போ வந்து நம்ம கிளாத் வந்து போட்டு முடிச்சாச்சு. கரெக்டாக போட்டுக்கோங்க, வெட்டிட்டா இதை ஒன்றுமே பண்ண முடியாது.
போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது சப்போஸ் இதுலேயே நமக்கு திடீர்னு தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். இப்போது இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த இடத்துலலாம் பின் பண்ணிக்கோங்க. குண்டூஸ் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லை நான் வெட்டிடுவேன்னா வெட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த நெக் பீஸ்லேருந்து வெட்டலை, நான் இந்த இடத்துலேருந்து வெட்டிக்க போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து தைக்கிறப்போ தச்சுட்டு நான் இதை வந்து கட் பண்ணுவேன். இப்படி கட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பீஸ் வந்து விலகாமல் கழுத்து வந்து விரியாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்து இந்த நெக் பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து வெட்ட மாட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் வந்து லைனிங்கில் வந்து வெட்டணும். இந்த மாதிரி இது வந்து வெட்டிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம வெட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்லேயும் சேம் அதே மாதிரி நான் கொஞ்சம் துணி விட்டுட்டு தான் வெட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இடத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கட்டி பீஸை நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டணும். ஆனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் எக்ஸஸாக தான் வெட்டணும். இப்போ கீழே இருக்கிறதையும் அந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதுவும் நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இப்போது ஸ்லீவ் மட்டும்தான். ஸ்லீவுமே நம்ம ரொம்ப கரெக்டாக வச்சுக்கிட்டு வெட்டினோன்னா ஈஸியாக இருக்கும். கிளாத்தை மட்டும் நவுட்டாதீங்க. நவுட்டினீங்கன்னா இது வந்து அளவு வந்து மாறிடும். நீங்கள் கூட மாறி உட்காந்து வெட்டலாம். ஆனால் வந்து கிளாத்தை மட்டும் நவுட்டிடாதீங்க. அவ்வளோதான், நம்ம வந்து எல்லாமே வந்து வெட்டி முடிச்சாச்சு. இதில் கையோட வந்து நம்ம ரைட் சைடு ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. திடீர்னு அழியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பேக் சைடு அதை எடுத்து நம்ம அப்படியே மடித்து கரெக்டாக அப்படியே உள்ளே வச்சுட்டே வரலாம். அடுத்தது ஸ்லீவு. அதையும் நம்ம உள்ள வச்சிடலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு பட்டி. நார்மல் ப்ளவுஸுக்கும் லைனிங் ப்ளவுஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ஒரு பீஸை மெயின் லைனிங் பீஸை மெயின் பீஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் எப்போவும் தைக்கிற மாதிரி தான் தைப்போம். ஆனால் இந்த அட்டாச் பண்ணுறது கொஞ்சம் நமக்கு நேரம் ஆகும். அதனால தான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் நேரம் ஆகுறது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டியும் வெட்டி போட்டாச்சு. இப்போது செகண்டு பட்டி. இதுக்கு வந்து இது லைனிங் மெயின் கிளாத் வந்து தேவை கிடையாது. அடுத்தது பட்டி. நீங்கள் வந்து இந்த கொக்கி பீஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த கிளாத் இது வந்து பூனம் சாரி ஸ்டிஃபாக நிற்காது. உங்களுக்கு தைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும்.
அதனால் நான் வந்து இதிலே கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிளாத்தே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னா நீங்கள் இதே மெயின் கிளாத்லேயே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு மெயின் கிளாத் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதுவும் கிராஸ் பீஸும் மெயின்லேயே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் உள்ளே தான் போக போகுது, இதுவும் உள்ளே தான் போக போகுது, அதனால் தெரியாது. இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீஸையும் அதோடய நம்ம உள்ளே வச்சு எக்ஸஸாக இருக்க பீஸ் எல்லாத்தையும் நம்ம இது கூட வச்சு லாக் பண்ணிக்கலாம். பண்ணுறப்போ திடீர்னு நமக்கு ஏதாவது பீஸ் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ளவுஸ் வெட்டுறப்போ ஒரு சின்ன பீஸை கூட நீங்கள் வேஸ்ட்டாக தூர போடக்கூடாது. இப்போ எடுத்து இப்படி நீங்கள் கட்டி வச்சிடணும். நீங்கள் எப்போ ஸ்டிச் பண்ணுறீங்களோ அப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணி தைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.